ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு சேர்ப்பேன். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு இவ்வளோ பூண்டு எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அடுத்தது சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். பூண்டும் சாம்பார் வெங்காயமும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சு அதை போட்டுக்கிறேன். எப்பவுமே மண் சட்டியில் செய்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த பூண்டு குழம்புலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீதி பூண்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த பூண்டை இதில் போட்டுக்கலாம். முழுசாக அதையும் எண்ணெயில் வதக்கிடலாம். எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வத்தல் தான், அப்பளம் தான் பொரிச்சுப்பேன். பூண்டு குழம்பும் அப்பளமும் தான் இன்றைக்கி லஞ்சு. அது ரெடி ஆகட்டும், வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா சாம்பார் வெங்காயம் பூண்டு, அந்த கலவையும் இதில் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்குது. தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்குள்ளே நான் இந்த மிக்ஸி ஜாரில் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். சுவையான பூண்டு குழம்பு. இதுக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறமா தான் நம்ம புளி மிளகாத்தூள்லாம் போடணும். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி காணாம போயிடும், எண்ணெயிலே மசிஞ்சு. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த பூண்டு குழம்பு நல்லெண்ணெயில் செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நான் வரமிளகா போட மறந்துட்டேன். 4 வரமிளகா போட்டுக்கோங்க. அப்போ தான் 4 வரமிளகா எடுப்போம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த மிளகா வச்சு சாப்பிடலாம். புளியை ஊற்றிக்கிறேன். சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது வெள்ளத்தை போட்டு இறக்க வேண்டியது. தண்ணி கொஞ்சம் வைக்கிறேன். புளி குழம்பு நிறைய வேணும்னா புளி நிறையா ஊற்றி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் ஆட் பண்ணணும். போதும், சூப்பராக இருக்குது. புளி கூட கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். புளி கம்மியாக இருக்குது. புளிப்பு நிறையா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது பூண்டு குழம்புனாலும் சரி, வத்த குழம்புனாலும் சரி, புளி கொஞ்சம் நல்லா இருக்கணும்.
மதியானம் லஞ்சு ரெடி. ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன், வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு குழம்பு இது நல்லா வத்தட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக வெல்லம் போட்டு இறக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த இவ்வளோ வெல்லம் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எப்பவுமே வத்த குழம்பு, சுண்டை குழம்பு, அதுக்கப்புறமா பூண்டு குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் கொஞ்சம் வெல்லம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட்டு பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் வத்தட்டும், அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாப்பாட்டில் அப்பளம் பொரிச்சு இந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வற்றணும். சுவையான பூண்டு குழம்பு. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருந்தா நல்லா கலராக இருந்திருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணேன். சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இதை இப்போ சுடு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் பொரிச்சிக்கலாம் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.